எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனி. வெல்கம் டு ஜெனிஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம கருவேப்பிலை எண்ணெய், அதாவது முடி உதறது, அதுக்கப்புறமா இளநரை இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சொல்யூஷனாக இது இருக்கும். இந்த கருவேப்பிலை எண்ணெயை நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நம்மளில் இப்போ நிறைய பேருக்கு முடி உதறதும் அதே நேரத்தில் இளநரை பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்குது. லைஃப் ஸ்டைலில் மாறுறதுனாலையோ அதே நேரத்தில் நம்ம சரியான சத்தான உணவை எடுத்துக்கலாதனாலேயோ நமக்கு இந்த மாதிரி முடி உதிர்ற பிரச்சனை இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க இந்த எண்ணெயை நீங்கள் தேய்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கு நான் கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலையில் அயர்ன் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கருவேப்பிலையை எடுத்து இதை நல்ல இலையை மட்டும் நம்ம உருவி வச்சுக்க போகிறோம். கருவேப்பிலையை இப்போ நம்ம நல்லா உருவி வச்சுருக்கோம். இது ஒரு 2 கப் மெஷரிங் கப்புக்கு 2 கப் அளவு கருவேப்பிலை இருக்குது. இந்த கருவேப்பிலை கூட இது மருதாணி இலை 1 கப் சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்புக்கு 1 கப் சேர்த்துக்கலாம். இலை இந்த மாதிரி காம்பெல்லாம் இருக்கிறச்ச இதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இலையை மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். இந்த 2ஐயும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த 2ஐயும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இலையையும் மருதாணியையும் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தண்ணி நீங்கள் லைட்டாக தெளித்து நல்லா கட்டியாகவே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அடி கனமான பாத்திரத்தில் நீங்கள் ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் சூடாக்குங்க. கருவேப்பிலையும் மருதாணி பேஸ்ட்டையும் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி அந்த எண்ணெயில் நம்ம ஸ்லோ குக்கிங்கில் பொரிச்சு எடுக்கிறோம். நீங்கள் இதை 1/2 மணி நேரம் அப்படியே விடணும். இதை அப்படியே நீங்கள் விட்டுருங்க. இதை நம்ம அப்படியே 1/2 மணி நேரம் விட்டுற போகிறோம். 1/2 மணி நேரம் ஸ்லோ குக்கிங்கில் இது பச்சை கலரில் இந்த உருண்டை அப்படியே நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு மாறும். அதே நேரத்தில் இந்த தேங்காய் எண்ணெய் பச்சை கலருக்கு மாறும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி நமக்கு நல்ல வாசமாக கலர் மாறி நமக்கு தேங்காய் எண்ணெய் மாறும். நமக்கு அந்த போட்ட உருண்டை உடஞ்சிருக்கும், பரவாயில்ல, நம்ம அரிச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை கொஞ்ச நேரம் அப்படியே அமர விட்டுட்டு நீங்கள் அரிப்பை வச்சு அரிச்சு எடுத்துருங்க. எண்ணெயை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்படி அரிச்சு எடுத்துட்டோன்னு சொன்னால் கருவேப்பிலை எண்ணெய் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்முடைய கருவேப்பிலை எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல ஒரு அழகான எல்லோயிஷ் க்ரீன் கலரில் இருக்கும். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நம்ம இதை தலைக்கு தேய்க்கலாம். இது வெறும் தேங்காய் எண்ணெயும் நமக்கு கருவேப்பிலை மருதாணி அப்படிங்கிறதுனால நல்ல மருத்துவ குணங்களும் நிறைஞ்ச எண்ணெய். நமக்கு நல்ல முடி வளர்றது மட்டும் இல்லாமல் இளநரை வர்றதையும் தடுக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பயன்பெறுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை எண்ணெய் எப்படி செய்யலான்னு பார்த்தோம். இயற்கையாகவே கருவேப்பிலையும் மருதாணிலையும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால நமக்கு இந்த எண்ணெய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நமக்கு ஹேர் ஃபால் நிறையா இருக்குதுன்னு சொன்னால் இயற்கையான முறையில் இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் ஃபாலை தடுக்க முடியும். இப்போ இளநரையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால நமக்கு இந்த எண்ணெய் ஒரு சொல்யூஷனாக இருக்குது. நீங்கள் இந்த எண்ணெயை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கும்போது 500 ml தேங்காய் எண்ணெயில் 300 to 350 ml எண்ணெய் கிடைக்கும். நீங்கள் இதை கண்டினியூஸாக நீங்கள் அப்பப்போ செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப நன்றி. வணக்கம்.